இன்னும் சில ஆதாரங்களை பாருங்கள். இந்த தலைப்புக்குரிய ஆதாரங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தீன் தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாஹ்வை எனக்கு சொந்தமானது. அலா எச்சரிக்கை, எச்சரிக்கை பண்ணி அல்லாஹ் சொல்றான், எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய மார்க்கம் அல்லாஹ்வே எனக்கு உரியது. இந்த மார்க்கத்துக்கு எஜமான் நான் சொல்லிவிட்டான் அல்லாஹ். எனக்கு உரியதுல என்ன அர்த்தம்? எவனுக்கு அங்கே இடம் இல்லைன்னு அர்த்தம். இந்த வீடு எனக்குரியதுன்னு பட்டா போட்டா என்ன அர்த்தம்? நீங்க சொந்தம் கொண்டாடிடுவீங்களா? யாராச்சும் சொந்தம் கொண்டாட முடியுமா? முடியாது. அப்ப அல்லாஹ் இந்த மார்க்கத்தை என்ன சொல்றான்னு கேட்டா, இது ஏன் மார்க்கம், என்னுடைய மார்க்கம், எனக்கு சொந்தமான மார்க்கம் அப்படின்னு ஒரு முத்தாய்ப்பாக இந்த வார்த்தை என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 39வது அத்தியாயத்தில் 3வது வசனம். அப்ப இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தனது என்று சொல்லும் பொழுது அதுல போய்கிட்டு நம்ம இன்னொருத்தவங்க நுழைஞ்சா எப்படி சரியா வரும்? இந்த வீடு என்னுடையது நான் சொல்லிட்டு இருக்கும் போது ஒருத்தன் உள்ள நுழைஞ்சு உரிமை போட்டுட்டானா இப்போ ஒத்துக்கிறோன்னா இது ஏன் வீடு, ஒரு காலி நிலமாவே இருக்கட்டும், நான் காம்பவுண்டை போட்டு என்னுடைய இடம்னு நான் பட்டா வாங்கி பத்திரம் போட்டு பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன். ஒருத்தன் நுழைஞ்சுக்கிட்டு ஆக்கிரமிச்சு நான் ஒத்துக்குருவானா? அவன் என்னை போல மனுஷன்தான், என்னை படைச்சவன் கிடையாது. நம்ம அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் அடுத்தால் கொடுக்க முடியுமா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் அடுத்து விளங்க வேண்டிய விஷயம் என்னது? இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யார்? உன் விஷயத்தை நீ முடிவு எடுக்கிறீங்களா? என் விஷயத்தை நான் முடிவு எடுப்பேன்? அட உன் விஷயத்தை நான் முடிவு எடுப்பேன். அல்லாஹ்வை நான் உன் விஷயத்தை முடிவு எடுப்பேன், நீ ஏன் விஷயத்தை நீ முடிவு எடுப்பியா? அதான் அதுக்கு அர்த்தம். இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் நான் சொல்லும் பொழுது இதுல எவனும் நுழையக்கூடாது. நான் தான் உரிமை. இஸ்லாத்துக்கு உரிமையாளன் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கிடையாது. அல்லாஹ் தான் இதுக்கு எஜமான். அப்ப எஜமானாகிய அல்லாஹ் தான் இதுக்கு அதிகாரம் படைத்தவன் என்ற இந்த சொல், இந்த ரத்தின சுருக்கமான இந்த வார்த்தை எதை காட்டுகிறது? இஸ்லாத்தினுடைய ஆதாரம் இறை செய்தி மட்டும்தான், இறைவன்ட்டு வர்ற வஹி மட்டும்தான் இஸ்லாத்தின் ஆதாரம். அவன் தான் எஜமான், அவன் தான் சொந்தக்காரன். இந்த மார்க்கத்துக்கு நமக்கு எஜமான் வேற, நமக்கு அவன் தான் எஜமான். அது முதல் சொன்னது. மார்க்கத்துக்கு எஜமான் அவன் தான். இந்த மார்க்கம்ங்கிற ஒரு பொருள், ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் இந்த மார்க்கத்துக்கு உரிமையாளன் யாரு? அல்லாஹ் தான் உரிமையாளன். நீங்க கூட நீங்க பார்க்கலாம், ஒருத்தர் ஒரு மதத்தில் சேர போறான்னு வைங்களேன், எப்படி சேரணும்? யாராவது சேர்க்கணும், அதுக்கும் நிறுவனம் வச்சிருப்பாங்க. அந்த நிறுவனத்தில் போய் அவங்க சேர்த்தா தான் அந்த மதத்தில் சேர முடியும், இல்லைன்னா சேர முடியாது. இஸ்லாத்தில் சேர்றதுக்கு ஏதாவது யாரை வேணா சேர்க்க முடியுமா? அவனா சேர்ந்துக்கலாம். அல்லாஹ் எஜமானா இருக்கிறதுனால தான் நமக்கு தெரியாத களிமாவை சொல்லி கொடுக்குறோம், நம்ம சேர்க்கறது கிடையாது. நீ ஒத்தனை சொல்லி கொடுக்கல, அவனா ரோட்டில் நின்றுக்கிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிவிட்டான். அவன் முஸ்லீமா இல்லை, அவன் நம்பி வழங்கி சொல்லிட்டான். முஸ்லீம் தானே, யார் சேர்த்தா? ஒத்தனும் சேர்க்க வேண்டியதில்லை. மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம் அவன் சேர்ந்துக்கிட்டான். அல்லாஹ் எப்படி சேரணும்னு சொன்னாலும் சேர்ந்துக்கிட்டான். அதெல்லாம் இந்த மார்க்கத்தில் சேர்க்கிற டாபிக் கிடையாது. அவிட விட்டு போறலாம் எதுக்காக வேண்டி? உலகத்திற்கு அடுக்க வேண்டி. உலகத்தில் ஒரு இந்துவா இருந்திருப்பான், கிறிஸ்தவனாக இருந்திருப்பான், முஸ்லீம் ஆன பிறகு அவனுக்கு சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கிறது. அந்த உரிமையில் அவனுக்கு கிடைக்க வேண்டும். அந்த நாட்டில் உள்ள அரசாங்கம் தான் அதை வழங்க வேண்டும். அதுக்காக வேண்டி உலகத்திற்காரில் முஸ்லீம் ஆக்குறதுக்காக வேண்டி ஒரு வக்கீலை பிடிச்சி அபிடவிட்டு போட்டு நான் நிர்பந்தம் இல்லாமல் நான் இஸ்லாத்தில் சேர்ந்து கொண்டேன்னு வாங்கி கொண்டு அப்புறமேல் இஸ்லாத்தில் சேருவது என்பது உலகத்தில் முஸ்லீம் லிஸ்டில் வருவதற்கு, உலகத்தில் இஸ்லாமுற கணக்கில் வருவது. அப்போ தான் அரசாங்கம் ஒத்துக்கணும். நானா முஸ்லீம் சொன்னால் ஒத்துக்கிறாரு. அப்போ இஸ்லாமிய அவன் ஆவதற்கு யாராவது சேர்க்கணும். இஸ்லாத்தில் ஒருத்தர் சேர்க்க தேவையே இல்லை. அப்போ இஸ்லாத்தில் அவனவனா சேர்ந்து கொள்ற அந்த உரிமை இருக்கு பாருங்களேன், அதுவே எதை காட்டுது? இந்த மார்க்கத்துக்கு போப்பாண்டவர் கிடையாது, இந்த மார்க்கத்துக்கு அகில உலக ஜெகத்குரு கிடையாது, இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் தான் எல்லாம், யாரும் இதுக்கு மார்க்கத்துக்கு உரிமையாளர் கிடையாது. அப்போ இந்த லில்லாஹி தீனுல் ஹாலிஸ் என்பதில் உள்ள அடங்கியிருக்கா இல்லையா? அப்போ இந்த தூய மார்க்கத்துக்கு எஜமான் அல்லாஹ், அதனால் அவன் சொல்வதுதான் சட்டம். அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் சட்டம் பயன்படுத்தினால் ஒத்துக்கொண்டால் அவருக்கும் இந்த மார்க்கத்தில் பங்கு கொடுக்கிறீர்கள். இந்த மார்க்கம் அவருக்கும் கொஞ்சம் இருக்குது, அவருக்கு கொஞ்சம் ரைட் இருக்குது, அவருக்கு கொஞ்சம் உரிமை இருக்குன்னு சொல்ற மாதிரி ஆகிவிடுகிறது. மனுஷனுக்காக அப்படி இருக்கலாம். ஒரு அப்பா இருக்கான்னு வைங்க, அப்பன் சொத்து பிள்ளைக்கு லைட்டாக உரிமை இருக்கும். உசுரோட இருக்கிற வரைக்கும் இல்லாட்டா கூட எனக்கு தானே வரப்போகுது, நீ மண்டையை போட்டு அல்ல மண்டையை போட்டுருவானா? மனுஷனுக்கு என்ன செய்யலாம்? என் சொத்தைய புள்ள உரிமை கொண்டாடலாம். இது இறைவனுடைய மார்க்கம். அவன் போயிருவான்னு சொன்னா கூட என்ன செய்யலாம்? அவன் தான் போறான், நாங்கள் தான் எடுத்துக்க போறோம், நீ போயிருவான் இருப்பான். குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹு, எல்லாம் அல்லாஹ்வை தவிர எல்லாமே அழிஞ்சு போய்விடும். குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த பூமியில் உள்ள அனைத்தும் அழிந்து போய்விடும். வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், மகத்துவமிக்க அந்த ரப்புடைய முகம் மட்டும்தான் மிஞ்சும். அப்படி ஒரு நாள் வரப்போகிறது.
அப்போ நம்மெல்லாம் அவன் தான் இருக்க போகிறான், அவன் சொத்துல நீ என்ன பங்கு? அப்போ இந்த மார்க்கத்தில் அவன் தான் எஜமானன், மாற்றுறதுக்கு வேலை இல்லை, கூறு போட வேலை இல்லை, அடுத்த ஆளுக்கு நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துருமோன்னு நினைக்கிறதுக்கு வேலை கிடையாது, அவன் தான் கடைசி வரைக்கும் அவன் தான். அப்போ இந்த வாசகமும் எதை நம்ம காட்டுகிறது? அவனுக்கு வேறு யாருக்கும் கிடையாது. மார்க்கண்டு ஒன்று சொல்கிறா, அந்த அல்லாஹ் சொன்னதை காட்டுறான்னு கேட்கணும். இறை செய்தியை காட்டு. மார்க்கம்னு ஒன்று சுன்னத்துங்கிறியா, அதுக்குரிய ஆதாரத்தை காட்டு. முஸ்தகப்புங்கிறியா, அது யார் விரும்பத்தக்கதுன்னு சொன்னது யாரு? அல்லவா ரசூலா? கேட்கணும். அப்போ அந்த ஒரு அடிப்படையில் இந்த வசனம் என்ன செய்யறது சொல்லி காட்டுகிறது. அது போக இன்னொரு வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.